அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் காலை வணக்கம். என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 85வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். யோபுவின் சிறையிருப்பை மாற்றிய தேவன், யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதைக்கு வழியாய் மனம் திரும்பி நம்முடைய வாழ்வில் உள்ள பாவங்களை எல்லாம் விட்டு அவரிடம் மனம் திரும்பி நாம் நடக்கும்போதும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைகள் மேல் விசுவாசம் வைத்து நான் நடக்கும்போது நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதற்காக நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்திற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்வில் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய ஒவ்வொரு வாழ்வில் உள்ள பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மாற்றி நம்முடைய வாழ்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் மனம் திரும்பி அவருடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு கடைபிடித்து பொறுமையாய் காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன், ஆமேன்.